தேவை ஏற்படும் போது அவங்க வந்துட்டு ஆளுங்களை சேர்த்துக்கிடுவாங்க. இது நார்மலாக நடக்கக்கூடியது தான். இது டெம்ப்ரவரி ஒர்க்கர்களுக்கு பெரும்பாலும் நடக்கும். அவங்க வந்துட்டு ஏஜென்சிலேருந்து போகக்கூடிய ஒர்க்கர்ஸுங்களுக்கு வந்துட்டு பெரும்பாலும் அந்த பாதிப்புகளை வந்து அதிகம் எதிர்நோக்குவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வேலை இருந்தால் தானே அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியை நம்ம வந்து தவறாக சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு தேவைக்கு ஏற்ப அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாதம்போது அவங்க என்னது ஒர்க்கர்ஸில் கழட்டி விடுறாங்க அப்படின்ட்டு தவறுதலான புரிந்துணர்வோடு தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிடுவோம். அதைத்தான் நம்ம பார்க்கணும் எப்போதுமே. மற்றவங்க பற்றி நம்ம பேசும்போது நம்மளை பற்றி யோசிப்போம். நம்ம சின்ன ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், ஒரு ஆளை வச்சுருக்கிறோம், நல்லா பிஸ்னஸ் நடக்கும்போது ஒரு ஆளை வச்சு நடத்துகிறோம். அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்னோ காரணத்தினால பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆகிடுது, ஆளே தேவையில்லை என்ற ஒரு கண்டிஷனாக இருக்குது. அப்போ நம்மளே நடத்தினாலே போதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து வேஸ்ட்டாக இன்னொரு ஆளை வச்சுருந்து, இல்லை அவர் ஏற்கனவே வேலை பார்த்தாருங்கிறதுனால வியாபாரம் நடக்காட்டியும் அவருக்கு எக்ஸ்ட்ரா பரவாயில்லன்னு சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வச்சுருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு வேறு ஆள் என்னென்னு சொன்னால் பிஸ்னஸ் இல்லாத போது நிறுத்திட்டு தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துட்டு பிறகு தான் நம்ம செய்வோம். அதே சூழ்நிலை தான் வந்துட்டு ஃபேக்ட்ரிகள்லையும் பெரிய பெரிய கடைகளாக இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த இதுங்கள்லாம் வந்துட்டு பிஸ்னஸ்ஸே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஆர்டர்ஸுக்கு பெருசாக வராதம்போது அவங்க வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிடும். இப்போ ஃபேக்ட்ரிகள் எல்லாம் வந்துட்டு என்னென்னு சொன்னால் வாரத்துக்கு 5 நாள், ஓவர் டைம் சொன்னால் 6 நாள் இப்படி கொடுக்கக்கூடிய இடங்களில் 4 நாள் இல்லாட்டி 3 நாள் இல்லாட்டி 2 நாள், சில ஃபேக்ட்ரியில் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வேலை, இப்படி தான் கிடைக்கும் இந்த நேரங்களில். அது வந்துட்டு பெர்மனன்ஸ் ஒர்க்காக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இல்லாட்டி ஏஜென்சிலேருந்து போகிறவங்களுக்கு இது மாதிரிலாம் உண்டாகும். ஓகே, இப்போ உங்களுடைய கருத்து என்ன? எப்போ வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் சம்மர் டைமில் கூடுதலான வேலைவாய்ப்புகள் இருக்கும் கனடாவில். இனி இப்போ வந்துட்டு சம்மர் வந்துட்டு ஸ்னோவுக்கு பிறகு சம்மரில் அந்த சான்சஸ்கள் நல்ல மாதிரியாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்துட்டு இப்போ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸுகள் கனடாவிலேருந்து அவங்க நாட்டுக்கு போயிட்ட காரணத்தினால இப்போ வேலைகள் வந்துட்டு வாய்ப்புகள் கொஞ்சம் ஓரளவு ஒரு நல்ல கண்டிஷனுக்கு முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்குது இந்த டைமில், ஸ்னோ டைமில். அப்படின்னா வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலும் ஏப்ரல் மேக்கு பிறகு எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்று சொன்னால் நிறையா பேர் இன்னமும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுகள் வரவு குறைஞ்சிரும். இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் போகிறாங்கன்னும்போது வேலை வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சிடும். இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு கவலைப்பட தேவையில்லை, வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ வேலைகளில் போய் எப்படிங்க நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது? ஒரு ஓனர் வந்துட்டு எப்படி எதிர்பார்ப்பாங்க, ஒரு ஒர்க்கர்ஸை எப்படி எதிர்பார்ப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டால், முதல்ல வந்துட்டு அவங்க தோற்றத்தை முதல்ல பார்ப்பாங்க. தோற்றத்தை முதல்லன்னு சொன்னால் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருக்காரா, ஒரு யங்கான பர்சனாக இருக்கிறாரா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் வேலை பார்ப்பாரா பார்க்க மாட்டாராங்கிறது வெளி தோற்றத்தை வச்சு ஒரு சிறு அளவு மதிக்கலாம் பாருங்கள். அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து வெளி தோற்றத்தையும் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கணும். அது வந்துட்டு டெம்பரவரி தான், அவங்க சூஸ் பண்ணிட்டு டெம்பரவரி தான். அது நிரந்தரமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க பார்ப்பாங்கன்னு நினச்சி அவங்கள சேர்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்கணும். பார்த்தா தான் உங்களை வந்து கண்டினியூவாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் உங்களால் கொடுக்க முடியலைன்னு சொன்னால், இங்கே கனடாவை பொறுத்தவரை யாரையும் கஷ்டப்படுத்தி வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, என்னென்னா இப்போதைக்கு பிஸி இல்லை, பிறகு தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கிறேன், பிறகு வாங்கன்றாங்க. அதோட வேலை முடிஞ்சுது. அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலே எல்லாருமே ரொம்ப பொறுப்போடும், கனடாவில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸுங்க எல்லாருமே ரொம்ப பொறுப்போடும் ரொம்ப கவனத்தோடும் அவங்களால முடிஞ்ச அளவில் வந்துட்டு நல்ல மாதிரியாக வேலை செய்வாங்க.
மற்ற நாடுகள் மாதிரி வந்துட்டு மற்ற இடங்கள் மாதிரி ஆள் ஓனர் நிற்கும் போகும்போது வேலை பார்க்குறது, அவர் அந்த பக்கம் போகும்போது வேலை பார்க்காம இருக்கிறது, இப்படிலாம் அந்த நாட்டில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லா சரௌண்டிங்கில் எல்லா பக்கம் கேமரா இருக்கும். இங்கே ஓனர் இல்லாட்டியும் கேமரா ஓடிட்டே இருக்கும். அப்போ அதை வச்சு பார்ப்பாங்க இப்படி வேலை செய்கிறாங்கங்கிறத வச்சு. இங்கே வேலை செய்கிறது சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே வினையை தேடிக்கிறது மாதிரி ஆகிடும். அதோட போயிட்டு வாங்க, ஒரு சம்பளத்தை கொடுத்து பிஸி இல்லை பிஸி இருக்கும்போது உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னுவாங்க. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு வேலை இல்லை, இனி வாய்ப்பு இல்லைன்ற அர்த்தம். அப்புறம் நீங்கள் அடுத்த ஜாபை தான் நீங்கள் தேடி போகணும். பிறகு எப்படி இருக்கணும் ஒரு ஆள் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ண போகிறேன் என்று சொன்னால், ஒரு இராணுவ சோல்ஜர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணுங்க. கனடாவில் ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்க, அவங்க உடல் ரீதியில் உள்ளதை பார்ப்பாங்க, வெளி தோற்றத்துலேயும் எப்படி இருக்காங்கங்கிற பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்று சொன்னால் நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் டிசிப்ளினான ஆளுங்கிறது வந்துட்டு அவங்க தோற்றத்திலே காமிக்கணும். தாடிக்கெலாம் சேவிங்லாம் பண்ணியிருக்கணும். ஒரு ஒர்க்ஸ் ஒரு 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 ஏஜென்சியில் ஒரு வேலை நம்ம தேடி போகிறோம், ஒரு கம்பெனியில் இது மாதிரி டைரெக்டாக ஹையர் ஆகிறதுக்கு நம்ம கேட்க போகிறோம்னு சொன்னால், இது வந்துட்டு எப்படி போகணுங்கிறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம கண்டாமண்டான்னு போயிட்டு வேலை இருந்தால் தர்றீங்களான்னு பார்த்தா ஆள் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. அப்போ முகத்தோற்றத்தை வச்சு தான் வந்துட்டு முதல்ல முடிவு பண்ணுவாங்க. முகத்தோற்றத்தை வந்து நல்லா அழகா நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அப்போ கலக்குனா வேலை கிடச்சிருமா? நல்லா கிடச்சிரும், ஓகேன்னு சொல்லிட்டு முகத்தோட்டத்தை வச்சு நல்லா ஓரளவு பார்ப்பார்னு முடிவுகளை எடுத்துருவாங்க. அங்கே கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும் பாருங்கள். இது வந்து அங்கேயும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் ஷேவிங்லாம் பண்ணியிருக்கணும், ஹேர் டைலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசாக வந்தவங்க, நான் வந்துட்டு இயற்கையை மாற்ற மாட்டேங்க, நான் அப்படியே தாங்க இருப்பேன் முடியும். அவங்க வயசு வந்துட்டு குறைவான வயசாக தான் இருக்கும். இளம் நிறை என்று சொல்லக்கூடிய அளவில் சீக்கிரமாகவே அவங்களுக்கு முடியெல்லாம் நிறச்சி தோற்றம் வயதான தோற்றம் மாதிரி காமிக்கும். உங்களை ஹையர் பண்ணக்கூடிய ஓனர் வந்துட்டு என்ன நினைப்பார், இவர் வயதான ஆள் மாதிரி இருக்கார், இப்போ இவரை சேர்த்தா இவர் வேலை பார்ப்பாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று விழுந்துருச்சுன்னு சொன்னால் அப்படி உள்ள ஆளுங்களை வந்துட்டு யாரும் வச்சுருக்க மாட்டாங்க பாருங்க. அதனால் இந்த நாட்டில் வந்துட்டு வேலை பார்க்க ஒரு வேலையில் தேடினதுக்கு பிறகு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட வேலையை நீங்கள் காமிக்கிறீங்க, ஹெவியான பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றா பிடிச்சிருக்குங்கும் போது அதுக்கு பிறகு தோற்றம் ஓரளவு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ட்ரெஸ் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சேரும்போது உங்களுக்கு ஒரு ஓனருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். ஓ, இவரை செய்வார் ஒரு நம்பிக்கை உண்டாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போகணும். நீங்கள் இந்த நாட்டில் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தது தான், வேலை ஹார்ட் ஒர்க் தான். அவங்க எத்தனை ஹவர்